अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। नहमदुहु व नसल्ली अला रसूलिल करीम अम्मा बाद। फ़क़द क़ालल्लाहु तआला फ़िल क़ुरआनिल करीम व फ़िल फ़ुरक़ानिल मजीद वअब्दुल्लाह व ला तुशरिकू बिही शैआ व बिल वालिदैनि इहसाना व बिदिल क़ुरबा वल यतामा वल मसाकीन वल जारि दिल क़ुरबा वल जारिल जुंबि वस्साहिबि बिल जंब व बिनिस सबील व मा मलकत अयमानुकुम। वक़ाल नबीना सल्लल्लाहु अलैहि वसल्लम फ़िल हदीस ला यदखुलुल जन्नत मन ला यअमनु जारुहु यवाकियहु। அல்ஹம்துலில்லாஹ். புகழும் புகழ்ச்சியும் இந்த அகிலத்தை படைத்து பரிபாலிக்கின்ற வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனின் சாந்தியும் சமாதானமும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உரித்தாகட்டுமாக. அவருடைய வாழ்க்கையை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், மேலும் இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. ஆமீன். இந்த உலகத்தில் இந்த மனிதர்களுக்கு ஒரு நல்ல அண்டை வீட்டார்கள், ஒரு சிறந்த அண்டை வீட்டார்கள் கிடைப்பதே அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியமாகும். ஏன் என்று சொன்னால் அதற்கான காரணம் என்னவென்று தெரியுமா? நாம் நமது உறவினர்களுக்கு அடுத்து நாம் அணுகுகின்ற அடுத்த உறவு நமது அண்டை வீட்டானார்கள் தான். ஏன்? நம்முடைய நெருக்கடியான காலத்தில், நம்முடைய நெருக்கடியான சூழ்நிலையில் நாம் அணுகுகின்ற, நாம் உதவி கேட்கின்ற முதல் நபர்கள் நம் அண்டை வீட்டார்களிடத்தில் தான் நாம் உதவி கேட்கின்றோம். நம் பழந்தமிழர்கள் இந்த அண்டை வீட்டானர்களை பற்றி பழமொழி சொல்வார்கள். உன் வீட்டை தேர்வு செய்வதற்கு முன்னால் உனது அண்டை வீட்டானரை தேர்வு செய் என்பார்கள். இன்னொரு பழமொழியில் சொல்கிறாங்க, நண்பர்களின்றியும் வாழலாம், ஆனால் அண்டை வீட்டினர்களின்றி வாழ முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் இந்த பழமொழிக்கு ஏற்ப நாம் காலகட்டத்தில் இருக்கின்றோமா? நாம் இந்த பழமொழிக்கு ஏற்ப நாம் அண்டை வீட்டானர்களோடு உறவு கொண்டு அவர்களோட நட்பு கொண்டு இருக்கின்றோமா என்று கேட்டால் அது சந்தேகம்தான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் அண்டை வீட்டார்களிடம் எவ்வாறு இருந்தார்கள், இந்த சமுதாயத்தில் நாம் நமது அண்டை வீட்டார்களிடம் எவ்வாறு இருக்கின்றோம் என்ற வேறுபாடுகளை பார்த்தோம் என்று சொன்னால் அதற்கு பல வித்தியாசங்கள் உள்ளது. இன்றைய சமுதாயத்தில் தனது அண்டை வீட்டினர்களிடம் உறவு கொள்வதற்கே ஒரு தயக்கப்படுகின்றார்கள். ஏனென்று சொன்னால் அந்த அண்டை வீட்டினார்கள் நம்மிடம் ஏதேனும் உதவி கேட்டு வந்து விடுவார்களோ, நம்மிடமே ஏதேனும் பொருள்களை கேட்டு வந்து விடுவார்களோ என்ற அச்சம், தயக்கம் அவர்களிடத்தில் இருந்தது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூதரே, நீ உங்கள் வீட்டில் சால்னாவை சமைத்தால் அதில் தண்ணீரை அதிகப்படுத்திக் கொள்ளுன்னு சொன்னாங்க. என்ன காரணம் தெரியுமா? அப்படி நீ அதிகப்படுத்திக்கிட்டனா உன்னுடைய அண்டை வீட்டார்களுக்கும் நீ அந்த சால்னாவை கொடுத்து உதவுவா என்று சொன்னார்கள். ஆனால் இந்த காலத்தில் அதற்கு அப்படியே மாற்றமாக உள்ளது. அண்டை வீட்டார்களா, அவர்களுக்கு நாம் எதுவும் செய்யக்கூடாது என்ற எண்ணம் இப்பொழுது இந்த சமுதாயத்தில் அதிகமான எண்ணங்களில் வந்துவிட்டது. ஆனால் இந்த சமுதாயத்திலும் சில கிராமப்புற மக்கள்கள், சில அடித்தரமான மக்கள்கள் அண்டை வீட்டானிடம் உறவு கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த பெரும்பாலும் இந்த மாடர்ன் லைஃப் மக்கள், இந்த பணக்கார மக்கள், இந்த நகரவாசி மக்கள், இந்த வசதி மிக்க மக்கள்கள் இந்த அண்டை வீட்டாரிடம் பழகுவதற்கு யோசிக்கின்றனர். இப்பேற்பட்ட உறவை எங்களுக்கு தேவையில்லை, இப்பேற்பட்ட உறவை எங்களுக்கு தேவையில்லை நினைக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் இவங்கெல்லாம் நம்மகிட்ட ஏதோ உதவி கேட்டு வந்துடுவாங்களோ என்ற அச்சமும் தயக்கமும் அவர்களிடத்து இருந்துச்சு. ஆனால் இஸ்லாம் நமக்கு இதை சொல்லித்தரல. மாறாக இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லித்தருதுன்னா, இந்த மனித உறவுகள் இறை நம்பிக்கையோடும் மறுமையின் வெற்றி தோல்வியோடும் அடங்கியுள்ளது, இணைந்துள்ளது என்று சொல்லி தருகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, மறுமை நாளிலே, அந்த கேள்வி கணக்கினுடைய நாளிலே நமக்கு இந்த மனிதர்களை பற்றி ஒரு கேள்வி கணக்கு கேட்கப்படுமா? அது என்ன கேள்வி கணக்கு தெரியுமா? முதலில் கேட்கப்படுகின்ற கேள்வி கணக்கு அண்டை வீட்டாரை பற்றிய கேள்வி கணக்கு தான். உனது அண்டை வீட்டாரோடு நீ எவ்வாறு இருந்தாய்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உனது அண்டை வீட்டாருக்கு செய்ய சொன்ன கடமைகளை எல்லாம் நீ செய்தாயா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உனது அண்டை வீட்டாருக்கு செய்யக்கூடாதெல்லாம் சொன்னார்களே, அதையெல்லாம் நீ செய்யாமல் இருந்தாயா என்றெல்லாம் கேள்வி கணக்கு கேட்கப்படும். அப்போது அவன் இந்த உலகத்தில் எவ்வாறு இருந்தானோ அதை தான் நாங்கள் அவனால் சொல்ல முடியும்.
இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர, எவன் மறுமை அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டிருக்கின்றானோ ஃபல்யுஹசி இலா ஜாரிஹி, அவன் தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு உபதேசம் செய்யட்டும் என்று சொன்னார்கள். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் மீது ஆணையாகன்னு சொல்லி ஒன்று சொன்னாங்க. ஒரு மனிதர் அல்லாவின் மீது இரையச்சம் கொள்ளவே மாட்டார்னு சொன்னாங்க. அப்போ அங்கிருந்த தோழர்கள் எல்லாம் அது எந்த மனிதர்னு கேட்டப்ப, எவரது தீங்கையை கண்டு தனது அண்டை வீட்டானார் அஞ்சுகிறாரோ அவர் இறை நம்பிக்கை கொள்ள மாட்டார் என்று சொன்னார்கள். அப்போது இதிலிருந்து என்ன விளங்குதுன்னா, நாம் தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு தீங்கு செய்தோம் என்று சொன்னால் நாம் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக ஆக மாட்டோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்கின்றார்கள். இந்த அண்டை வீட்டாளருடைய சிறப்பை பற்றி பார்த்தோம் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, மாசால ஜிப்ரீலோ யூசுனி ஃபில் ஜாரி ஹத்தா லனத்து அன்னஹு சயூரிசுஹு, அண்டை வீட்டார்கள் எங்கு தமக்கு வாரிசாக ஆகிவிடுவார்களோ என்று பயப்படும் அளவிற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த அண்டை வீட்டார்களுக்கு நல்லுபதேசத்தை பேணுவதற்கான அத்தனை பேணுவதற்கு அவ்வளவு உபதேசம் செய்தார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்கிறாங்க. இன்னும் சூரத்து நிசாவில் 36வது ஆயத்தில் இந்த அண்டை வீட்டார்களை பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரும்போது இந்த அண்டை வீட்டார்களை பற்றி சொல்கின்றான். வல் ஜாரி இதில் குர்பா வல் ஜாரில் ஜும்பி, உங்களுடைய உறவினர்களான அண்டை வீட்டார்களுக்கும் உங்களுக்கு உறவினர்கள் அல்லாத அண்டை வீட்டார்களுக்கும்னு சொல்லிட்டு இந்த கடைசியில் சொல்கிறான், வமா மலக்கத் ஐமானுக்கும், அவர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள்னு சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. ஒரு நபர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்துட்டு, யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி கடமையான விஷயங்களை சரியாக செய்வது மட்டுமல்லாமல் அதிகமாக நஃபில் தொழுகைகளை தொழுவாள், அதிகமாக நஃபில் நோன்புகளை வைப்பாள், அதிகமாக ஜகாத்துகளை கொடுப்பாள். ஆனால் இவளுடைய அண்டை வீட்டார்களிடம் அவளுடைய நாவினால் அதிகமாக அவர்களை புண்படுத்துவாள் என்று சொன்னபோது, இவளுக்கு சொர்க்கமா நரகமா அந்த மனிதர் கேட்டப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உதுகுலு ஃபின்னார், இவள் நரகத்தின் நுழைவார் என்று சொன்னார்கள். அதே மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இவ்வாறு கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், அதே போன்ற ஒரு பெண்மணி, இந்த பெண்மணி கடமைகளான விஷயங்களை சரியாக செய்வது மட்டுமல்லாமல் ஒரு சில அளவிற்கு நஃபிலான தொழுகையை தொழுவாள், ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு நஃபிலான நோன்பு வைப்பாள், போதுமான அளவிற்கு ஜகாத் கொடுப்பாள். ஆனால் இவளுடைய அண்டை வீட்டாரோட மகிழ்ச்சியாகவும் அவர்களை துன்புறுத்தாத விதமாகவும் அவர்களிடம் சந்தோஷமாகவும் இருப்பாள், இவளுக்கு சொர்க்கமா நரகமா என்று கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உதுகுலுல் ஃபில் ஜன்னா, இவள் சொர்க்கத்தில் நுழைவாள் என்று சொன்னார்கள். முக்கியமாக இந்த அண்டை வீட்டார்களை நாம் காயப்படுத்தி விடக்கூடாது. நம்மளுடைய நாவினாலோ நம்மளுடைய கையினாலோ அவர்களை நாம் காயப்படுத்தி விடக்கூடாது. ஏனென்று சொன்னால் ஒரு சம்பவத்தை கிதாபில் எழுதுகிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பிரிந்து போகின்றார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டு பிரிகின்றார்கள். அதற்கு கொஞ்ச காலத்திற்கு முன்னால் இவர்கள் 2 பேரும் அவருடைய வீட்டில் ஆடு அறுத்துட்டு இருப்பாங்க. அப்போ அவர்களுடைய அண்டை வீட்டார்கள் பசிக்குதுன்னு சொல்லி ஏதோ உணவை கேட்கும்போது அவர்கள் அதை கண்டுக்கல. அவர்கள் வந்ததே அவர்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் தெரியலை. அதுக்கப்புறமா இதனுடைய பலனாக அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடத்திலிருந்து பிரிய செய்தான். அதன் காரணமாக இறுதியாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கண் பார்வை தெரியாமல் போய்விட்டது. ஆக இனி வரக்கூடிய காலத்தில் நாம் நமது அண்டை வீட்டார்களிடம் மகிழ்ச்சியோடும் சந்தோஷமாகவும் அவர்களிடத்தில் உறவை பேணிக் கொள்பவராகவும் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக என்ற நல்ல துவாவை கேட்டவனாக என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன். வாஹிர் ரஹ்மான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.